ஐயோ காம்பினேஷனை பத்தியா? கருப்பு சட்டியில் முந்திரி பருப்பு போட்ட மாதிரி இருக்குது. சாரி மேடம், தெரியாம பட்டுச்சு. நான் பிறந்ததே அந்த ரூம்ல தான். மாதிரி இது ஓவியா. அந்த ரூம்ல பிறந்தவனே எங்க ஆயா செத்து போச்சு. யாரும் அதுக்கப்புறம் போல, நீங்க போய் இருங்க போங்க. மேல என்ன இருக்கு? நீங்க கீழே எங்க ஒன்னாலும் சுத்தலாம். மேல தடை செய்யப்பட்ட பகுதி எங்கேயும் போக கூடாது. நீங்க புரியுதா? யார் அங்க வச்சது? ஓ, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எனக்கு மேரேஜ்லாம் ஆகல மேடம். திருச்சி பையன் போய் சொல்றான். வெள்ளை காய்ச்சி கூட போய் சொல்றதானே? ஆச்சு மேடம், ஒரு முறை தான். ஓவியா ஓவியா முத்தம் கொடுக்க விட மாட்டானுங்களே. யார் நீங்க? நீங்க? நான் மாமா. வாங்க. மாமாவா? ஆமாம்மா. என்னை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இந்த வீட்டை நான் கம்ப்ளீட்டா பார்த்தேன். எங்க அப்பா தான் இந்த வீடியோ வச்சிருந்தாரு. நான் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன் நாங்கெல்லாம் போய் ரிட்டர்ன். எங்கேயுமே வேலை கிடைக்கலன்றதால ஃபைனலி ஆஸ்திரேலியாவில் போய் சிம்பிளா செட்டில் ஆயிட்டேன். அங்க பாத்தீங்களா ஆண்ட்ரியா, சாண்ட்ரியா, மேண்ட்ரியான்னு 4. எங்க போன ஆளை காணோம். ஆமா, நம்ம எங்க இருக்கோம்? ஓவியா வந்தா இடுப்பை தொட்டோம். இடுப்பை காணோம். வல்லரசு கிட்ட கேட்டு பாப்போம். இடுப்பை காணோம். டேய், மாமா வாழ்க்கையில மோச்சம் வாங்கிட்டாரா? டேய், தொட்டேன் ஆனா இடுப்பே இல்லடா. இடுப்பே இல்லடா. என் தலைவியோட இடுப்பை பத்தி தமிழ்நாட்டுக்கே தெரியும். 0 சைஸ்னு நீ எங்களுக்கு சொல்றியா? டேய், சொன்னா கேளுடா. யோ மாமா, நீ தொட்டு தொக்கு செஞ்சலாம் நாங்க பார்த்தோம். சோகாகுதே கதை. டேய், தொட்டேன் இருக்கு ஆனா இல்லடா. ஏ வயசான வாத்து பொம்மை, ஏன்டா காண்டேத்துற? தொட்ட உடனே ஷாக் அடிக்குதுடா. என் தலைவியை நினைச்சாலே சாக்கடிக்கும். தொட்டா சாக்கடிக்கதா? இப்ப பாரு எப்படி தூக்குறேன்னு. யோ, நீ மட்டும் இடுப்ப கிள்ளணும், நாங்க மட்டும் வெறுவாய மெல்லணுமா? எனக்கு கொல்லணுமா? ஏன் உன்னதான் கொல்லணும்? வா, கோணி எடுத்து போ. போங்கடா போங்க. நான் எவ்வளோ சொல்லியும் பில்லாவும் வல்லரசும் கேட்காம ஓவியாவை தூக்க போனாங்க. எல்லா இடத்துலயும் உங்க அப்பாவோட போட்டோ ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கே. ரொம்ப ஜாலியான ஆளும். அப்பனா அவன் சாவுட்லயே உட்காந்து சிரிச்சுன்னு இருப்பான். அப்படி ஒரு சைக்கோ சயின்டிஸ்ட் அவன். பாசிட்டிவா எதுவுமே இல்லையா? பாசிட்டிவ்லாம் கிடையாது, வெறும் நெகட்டிவ் தான் அவன். மேல ஏதாவது ஆராய்ச்சி பண்ண சொல்லி என்ன நோண்டினே இருப்பான். என்னன்னு போய் பார்க்கலான்னு போனேன். யாரும் மதிக்காத அளவுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டான். அதனால தான் இப்போ அவனையும் மதிக்காம பேசிக்கிறேன். வைத்தியக்காரனுங்க. முடிவு பண்ணிட்டேன் ஓவியா, உங்க அம்மா எனக்கு மாமியா. தூக்குலத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஓவியா இல்ல. ஏண்டா பொண்ணை தூக்க சொன்னா பொம்மையை தூக்கி இருக்க. இதே எப்படி ஆச்சு? நீ தானே இழுத்துட்டு வந்த. என்ன சொல்ற? டேய், அது ஓவியா இல்லடா, ஆவிடா. ஆவியா இருந்தாலும் அழகா தானே இருக்கா. அள்ளின்னு வர வேண்டியது தானே. பழங்காலத்து பைத்தியம், மறதியில ஏதாவது உளராத. யோ சீட்லெஸ் திராட்சை, நாங்க சின்ன பசங்க கரெக்ட் பண்றோம்னு பயத்துல காண்டியா உனக்கு? எனக்கு காண்டா, எனக்கு காண்டா. ஆமாடா. டேய், உங்க எதிரிலே அவ ஆவின்னு ப்ரூவ் பண்றடா. பேயா? எஸ், ஷீ இஸ் எ கோஸ்ட். மேலேயே இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? நானே மேலே போய் ரொம்ப நாள் ஆகுது. அப்படியே போகலான்னு பார்த்தாலும் எங்கள் அம்மா போக விட மாட்டாங்க. மறுபடியும் மேலே போகலான்னு சொல்லி ஒரு முறை ரிஸ்க் எடுத்து திரும்ப மேலே போனேன். நம்ம என்னதான் காமெடி பண்ணாலும் சிரிக்கே வராத அளவுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டான். அந்த சோபாவில் உட்காந்தா ஓன அழுவேன். ஏன் சொல்லுங்க, நான் என்னதான் காமெடி பண்ணாலும் எவனுமே வாய் விட்டு சிரிக்க மாட்டான். எங்கள் அப்பா எவ்வளோ பேர் வேலையை பார்த்தாங்க. ஐயோ முடியலையே, வயிறு பத்திக்கிட்டு எரியுது. பேய் கூட குடும்பம் நடத்துறான். டேய், நான் அப்பவே சொன்னேன் இல்லடா, நீ தான்டா கேட்கல. மாமா இருந்தா ஈரோக்குள்ளேயே வெளில வந்துரும் போல இருக்கு மாமா. ரொம்ப பயமா இருக்கு. வா இங்க இருந்து முதல்ல கிளம்பிடலாம். வாங்கடா போலாம். நேசம், டேய், அது தராதடா, வாங்கடா போலாம். மாமா பாரு மாமா, பாலியல் கால ஸ்நேகிதன் நேசம் எப்படி மாமா விட்டு போறது? என்னதான் நேசம் எதிரியா இருந்தாலும் ஒரு காலத்துல எங்க நண்பன் தானே. அதான் ஓவியா பேய்கிட்ட இருந்து நேசத்தை காப்பாற்றணும். ஓவியா, இந்த வீடு முழுக்கவே தேக்கு மரம் தான். உங்க அப்பா கட்டினாரா? எங்க அப்பா கட்டல, ராமலிங்க மேஸ்திரி செட்டு போட்டு கொடுத்தாரு.
ஓ நேசம் ஒரு முக்கியமான என்னடா விஷயம் வீட்டுக்குள்ள பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல நீ இப்படி பேசினா ஆயிடுவோம் மோசம். ஓ. உன் கூட இருக்கிறது பேய் ஓவியா இல்ல. நல்லா பாரு. பார்த்துட்டேன். ஏய் ஓவியா பிக்கப் ஆயிடுச்சுன்னு காண்டா உனக்கு? ஓவியா ஆயிட்டா ஆவியா. டேய் சொம்பேத்தின் போய் பால் கறந்துட்டுனா போ. என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, இனி ஏப்ரல் ஒண்ணு இல்ல, ஆமா. என்னையே முட்டாளாக்க பாக்குறானுங்க. இது வேலைக்காகுது. நான் போறேன். சட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு சொல்லிட்டு வரேன். மட்டும் சொல்லிடுவேன் நீ போ. சாயந்தரம் ஆகும் முடியும். ஓ நேசம், பாப்பா நேசம். சில்லற மூஞ்சி. ஆ? ஓ அது ஒண்ணு இல்ல, அவன் நல்ல குக்கு. போடா போ, இவங்கெல்லாம் போய் சமையல் செய். வர மாட்டானுங்க. நேசத்துக்கிட்ட நானே போய் உண்மையை சொல்ல வேண்டியதுதான். நேசம், அப்படி நேசம், இப்படிதான் இருப்பானுங்க எல்லாரும். நேசம். யாரா அவன்? நேசம், என்னப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? எப்போ ஊர்ல இருந்து வந்த? யோ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியா? அந்த மறந்துட்டு அதை விடு. எப்போ ஊர்ல இருந்து வந்த? 1 மாசம் ஆச்சு. எத்தனை பசங்க? 4 பசங்க. பையன் எத்தனை, பொண்ணு எத்தனை? 4 பொண்ணு. 4 பொண்ணா? ஆமா எப்படிதான் கரை சேர்க்க போறியோ? ஆமா ஆமா. ஓ நல்ல மனுஷன் தான். கொஞ்ச நாளைக்கு ஏர்வாடியில் சேர்க்கலான்னு இருக்கிறேன். வா. என்ன ஒரே மிஷின்ஸா இருக்கு? ஒண்ணுமே புரியல. இந்த லேப்டாப்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ பெரிய சிரிஞ்ச். இந்த நேரத்துல என்னடா கால் பண்றது? டேய் ஏய் அடிங்க. டேய் ஏய் ஹலோ, எங்க இருக்க? டேய் வரிசையில வா. பிரசாதம் வாங்க ஒரே கூட்டமா. உடனே கிளம்பி நேசம் வீட்டுக்கு வா. எதுக்குப்பா? என்ன மாற்ற? பேய் ஓட்டணும். பேயா? இந்த பேய்களுக்கு அந்த பேயே பரவாயில்ல. டேய் அந்த கப்பல்டா. இந்த வரேன். சீக்கிரம் வா. வா. ஏய் அந்த கப்ப குடுறா. ஆதி இதென்ன? ஓ இதான் படிக்கட்டா? வந்து போக வச்சு விட்டாங்களே, விட்ட மாட்டான்டா இன்னைக்கு. டேய் வில்லா போடா. அங்க பாருண்ணா. டேய் போடா வில்லா. ஏன்னா வாங்கிட்ட? ஐயோ ஒரு பெரிய வீட்டை வச்சிருந்தாவே உள்ள ஒரு பேய் வச்சிருந்தாங்க. இந்த டைரக்டருக்கு இதே போலப்பா போச்சு. உள்ள இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு அந்த புரணி? குத்திட்டேன். ஐயோ இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? இருக்கு. இந்த வீட்டுல இருக்கு. ஆவி இருக்கு. அதை விட 7 பாவிகள் இங்கதான் இருக்கானுங்க. அவங்கள முதல்ல விரட்டணும். முனிவரே, முனிவரே சாமி. யோ கடைசியில் அவன் வீட்டுக்கு வந்து அவனுக்கே விவித அடிக்க சொல்ற. ஆமா நீ பேய் ஓட்டுன்னு தானே சொன்ன. யார் மேல பேய் இருக்கு? அங்க பாருங்க, அவன் கூட இருக்காளே ஒரு பொண்ணு, அவன் மேலதான் பேய் இருக்கு. யோ பேய ஓட்டுவன் பார்த்தா ஜொல்ல ஊத்திக்கிட்டு இருக்க. ஏதாவது பண்ணு சாமி. அவளை போய் பேய் ஆன்மீகம் தவிர எதையும் ரசிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க சாமி. அளவாடி சிரி என்ன கையில பிடிச்சி. யோ என்னையா பண்ற? அமைதி, அமைதி, அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. இது ரொம்ப சக்தி வாய்ந்த பேய். நம்ம உடனே நேசத்தை காப்பாத்தி ஆகணும். வாங்க சாமி போலாம். யாருக்கு தெரியாத ஒரு ரூம் இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். வாங்க யா வாங்க. கேட்சி. என்னடா பண்றீங்க? ஏய் கண்ணு அஷ்டமா விபதித்து. டேய் தம்பி. Hey, what are you doing in my room? I know who you are and what are you doing in this house. You're my assistant. Remember that. I'm not your assistant anymore. அவன் தான் நம்மளுக்கு எதிரி. அவன் பொண்டாட்டி இல்ல. அது அவன் பொண்டாட்டி இல்லையா, பேயா. அறிவு கட்டவன அடுத்தவன் பொண்டாட்டிய பேய் இல்லையா? அப்படியா உன்னை வளர்த்து வச்சுக்கிறேன். அப்ப உன் பொண்டாட்டியை பேய்னு சொல்லவா?
மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? എന്താ നേഷൻ ഇത് ഇയാൾ എന്തൊക്കെ ചെയ്യാൻ നോക്ക് என்னடா பண்ணி தொலைச்ச? மலையாளத்துல பேச ஆரம்பிச்சிச்சு. அவனு இன்னொரு டைம் என்ன பண்ணா அடிச்சு வாயில வச்சிரு. வைடா. I saw your laptop and you're cheating, Nathan. I'm going to deactivate your hologram right now. நேசம் இப்ப மாதிரியே ஓடியா காணா? You idiot! டேய் குத்துக்கல் மாதிரி நிக்குது. காதாங்க போச்சு கண்ணுமா போச்சு உனக்கு. Don't touch it! I'll kill you! Hey! No! Hey! என்ன மாதிரியே இப்ப காணாம போயிட்டா? இருக்கு வந்துட்டா? நிக்குது. ஏய் காய் வச்சு சும்மா இரு. இல்ல இருக்கு இல்ல எனக்கு No! No! Stop it! தள்ளு வெள்ளக்காரி. You piece of... என்னப்பா? நான் சைக்கிள் ஓட்டுறான். நேஷு வாட் இஸ் திஸ் இல்லம்மா ஆரம்பத்துல இருந்தே நான் தான் காமெடி பண்ணணும்னு சொல்லி பண்ணுகிறானுங்க. என்ன பண்றது? கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கோ வருங்க. வந்துரு அஜாத்தி மொத்தமா டீஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓ கைலாசத்துக்கு கோழா தண்ணி வச்சா ஸ்ட்ரைட் அங்க போயிருப்பா. ஆமா போயிட்டா. டேய் போயிட்டாலடா. சாமி தெய்வமே பேய்க்கு ரூம் குத்துட்டுமே. சாமி உங்க மகிமே சாமி. விக்கி 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 எழுந்துரு. வா போலாம். டேய் ஜோக்கர் மூஞ்சி உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ண? பேயெல்லாம் விட்டு என்ன கொல்ல பாக்குறீங்க? பக்தா சாமி பேய்களுக்கு கன்னி பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் நீ ஒரு அழகான குமார் கன்னி பையன். உன்னை சும்மா விடுமா? பின்ன படுக்க பாய் போடுமா? டேய் சாமி அது பேய கூட இருக்கு சாமி. நீங்க 3 பேர் ஒண்ணா சேர்ந்து அதை கல்யாணம் பண்ணி வச்சு என்ன ஃபேமிலி மேன் ஆக்கிடுங்க சாமி. மாமா நம்மளும் கன்னி பசங்க தானே மாமா. டேய் பேய் கூட பணத்தை பார்த்து தாண்டா லவ் பண்ணுது. பர்சனாலிட்டியை பார்த்து லவ் பண்ணனா இந்த மாதிரி பண்ணி ஏன்டா லவ் பண்ண போதே? என்ன மாதிரி டீசன்ட் ஃபெலோ. பேய் கூட வாழ விட மாட்டாங்க. சை எனக்கு நிம்மதியே இல்லடா. உங்களை பார்க்காத அளவுக்கு எங்காவது போய் தொலைறேன்டா. நேசம் சாமி பேய் நான் அடைச்சிட்டேன். ஆனா இனிமே நீ இங்க இருக்கிறது நல்லது இல்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். Amy, get up. Amy. Our work is not done yet. Amy, get up. Come on. Hurry up. Come on. எப்பா நீங்க எவ்வளவு துரோகம் பண்ணியிருந்தாலும் பேய்கிட்டயும் சண்டை போட்டு என்னையும் காப்பாத்திருக்கீங்க. யாரா நீங்களாம்? யாருப்பா நீங்க? நேசம் பகை எடுத்திருக்கலாம், ஆனா பாசம் இல்லாம இல்லடா. 1000 தான் இருந்தாலும் நீ எந்த நண்பன்டா. நேசம் என்னதான் உன்னை வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னாடி நேசன்னு பாசமா தானே பேசுவேன். நீ பாசமா சொன்னாலும் பழைய ஜோக் சொல்ற மாதிரி தான்டா இருக்கும். டேய் என் எல்லா சொத்து வித்தாது உங்க 3 பேருக்கு என் தலைமையில கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. புரியுதா? நேசம் ஃபைனலா காமிச்சிட்டிய பாசம். நேசம் வாமா இதுங்க எங்கிருந்து வருது? வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. டேய் சே, சாமி ஆசம் நேசம் கிளம்புங்க. பொட்டி எடுத்துட்டல. இந்த வீட்ல ஓவியாலாம் பேய் ஆயிடுச்சு. பாப்பலாம். ஓவியா ஹாலோகிராம். ஓவியா பேய் கிடையாது. சாலி கிராமத்துல இருந்து சுத்தி இருக்க 18 கிராமமா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இது நான் புதுசா இருக்கு. குழப்பமாகுது. கம்னுக்கிறியா? இல்லப்பா நானும் பேசணும்ல. ஹாலோகிராம் அப்படின்னா உண்மை கிடையாது. அது ஒரு நிழல். ஏமியால உருவாக்கப்பட்ட ஒரு மிஷன். அப்ப சைனா மேடு. நான் ரொம்ப பயமா இருக்குண்ணா. போயிடலாண்ணா. இந்த வீட்டுக்கு மேல ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை எடுக்க தான் ஏமி இங்க வந்திருக்கா. இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். சீக்கிரம் வாங்க. அப்ப இவ்வளவு நாளா டிராமா பண்ணி இருக்கிறான். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க போலாம். ஐயோ போச்சு. மாட்டிக்கிட்டோம். அப்புறம் தான் வெள்ளக்காரி வந்தா. அவ எதுக்கு அடிக்கடி மாடிக்கு போனான்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. You silly clowns. So, finally, you're leaving. ஆமாண்டி வெளியே தான் போறேன். அதுக்கு முன்னாடி நான் கட்டின தாலியை கழட்டி போட்டு வெளியே போடி. ஏம்பா இவ்வளவு ஹைட்டா இருக்கு, எப்படிப்பா தாலி கட்டின? படுகு போட்டு கட்டின. மூடி நில்றா. You are stupid. Do you think I'm married to you? I came here for a different reason. You still don't get it, do you? கை உரி. என்ன சொல்றது? அவ வாழ்றதுக்காக ஒண்ணும் வரலையா உன் கூட? ஓஹோ. ஏய் என் ஹைட்டுக்கெல்லாம் உன் கழுத்துல தாலி கட்டினதே தப்பு.
இதுல என்ன வச்சு மாஸ்டர் பிளான் வேற போட்டிருக்க. அடுத்து நாடி பிளானு இருப்பா நான் போய் கேட்டு வரேன். அப்படியே வாயில் தாலி வச்சு மாதிரி வாங்கி வந்துடுறான். டேய் எவ்வளோ லைட் ஆஃப் பண்ணுது? யார் அவன் பச்சை மலை மாதிரி இருக்கிறான்? நேசம் வாங்க போலாம். வா வா இந்த கப்பாட்டு கட்சி. ஒரு சீக்கிரம் ரூம் இருக்கு, வாங்க அங்க போலாம். ஆமா நீங்களாம் யாரு? டீச்சர் என்ன எதுக்கு புடிச்சு வச்சிருக்கீங்க? நான் சமையல் வேலைக்கு போனோம். யோ முடிச்சு மொண்டே உடைச்சிரும். கதையை சொல்லியா? என்ன சொல்லணும்? யோ நீ தான் ஏன் கதையை சொல்லிட்டு இருக்க? என்ன கதை? நேசம் கதை. நேசமா? ஓவியா வந்தாங்கல்ல, ஞாபகம் வந்துச்சு. வந்துச்சா? லவ் பண்ணாலே இப்படி தூக்கமா வருவோம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அந்த பச்சை சட்டை போட்டு வந்தவன் யாரு? அந்த புது கேரக்டர் பத்தி சொல்லு. வீட்டுக்குள்ள வெள்ளைக்காரி எதையோ தேடிட்டு இருந்தா. அவளால் அந்த கதவு திறக்க முடியல. அப்ப அவன் மூலியமா வந்தவதான் ஓவியா. மேல யாரையுமே போக விடாம பார்த்துட்டு இருந்தான் நேசம். ஆனா ஓவியா அவனை மயக்கி மேல கூட்டிட்டு போய் அவன் கையாலேயே அந்த கதவை திறக்க வச்சான். ஏன்னா நேசம் கைப்பட்டாதான் அந்த கதவு திறக்கும். அந்த வெள்ளைக்காரிக்கு ஒரு அடியால் தேவை. விக்கிக்கு மயக்க மருந்து கொடுத்து அவனை தூக்கிட்டு போனான். அந்த நேரத்தில் தானா வந்து மாட்டினவன் தான் வேம்புலி, எங்க ஊர் பிளே பாய். Who are you? Who are you? அது ஹூ ஆர் யூ இல்லடி, ஹூ ஆம் மை. ஜாக்கி சான் படம். யாரை ஏமாத்த பாக்குற? Idiot. What do you want? இரு ஏதோ செல்ல பேசுறா. எனக்கு தெரிஞ்ச கூகுள்ல எங்க ஆத்தா செல்லாத்தா பேசுறா. கூகுள்ல 4 கிலோமீட்டர் போறதுக்கு 400 கிலோமீட்டர் சுத்தி விடுவா லூசு பை உள்ள. இப்ப சொல்றி. Idiot. Who are you? நானா உன் புருஷனை கொல்ல வந்திருக்கட்டி. என் புஜ்ஜிலி குட்டி எங்கடி உன் That's புருஷன்? good. I too hate him. Tomorrow morning, I'm gonna divorce him. அப்ப உன் புருஷனை உனக்கு பிடிக்கல. அவனை சஸ்பெண்ட் பண்ற, என்னை ஹஸ்பண்ட் ஆக்குற. அவனுக்கு பால் ஊத்துறோம், நமக்கு பால் காய்ச்சுறோம். ஓகேவா? யூ லைக் மீ? நாளைக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து உன் ஹஸ்பண்ட. What's this? This is my body language. Are you okay? வெள்ளைக்காரிச்சி நாட்டாமிய மைக்கி எதையோ சொல்லி ஊசி போட்டா பவர் வந்துரும்னா. But one favor. You have to take one injection. இன்ஜெக்ஷனை போட்டு நீ காலி பண்ண பாக்குறாடி உங்க ஒப்பத்தா. No. It will give you 100 elephants power. நாட்டாம நம்பிட்டாரு. ஒண்ணுலடி, எத்தனை வேணாலும் போட்டுக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் மாமன் போடுவேன் பாரு தாப்பாள. Come here. நாட்டாமிக்கு வெள்ளைக்காரிச்சி மேல சபலம் அல்பப்பைய. அதனால அவ சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டான். Careful. Slowly. Just a small injection, darling. நாட்டாம கிட்ட பேசிக்கிட்டே நைஸா அவனுக்கு ஒரு ஊசியை போட்டா. அப்பா வர மயக்கத்துல இருந்தான். அப்புறம் நேசா அவங்க அப்பா கண்டுபிடிச்ச நிறைய சூப்பர் ஹீரோஸ் காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு. அதில் ஒன்று எடுத்து வேம்பலிக்கு மாட்டி விட்டான். இது எல்லாத்தையுமே அருணி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தான். அடுத்து நாடி பிளானு? அந்த பச்சை சட்டையை மாட்டிட்டு வந்தது எங்க ஊர் நாட்டாம வேம்புலி. லவ் பண்ணாலே இப்படி தூக்கமா வருமோ? வல்லரசு,
என்னடா என்ன மாதிரியே மேக்கப் போட்டுக்கிற? நீ இல்லடா, 1000 பேர் மேக்கப் போட்டாலும் சரி அருணி எனக்கு தான்டா. ஓயா கம்னாட்டி, இவன் யாரு? விஜயகாந்த் படத்துல வர வில்ல மாதிரி அகலமா இருக்கான். அருணி 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 எப்போ இந்த அருணி ஹீரோ அருணி எவ்வளவு பேர் தவக்கல தவக்கலையா? மேஜிக் தவக்கலையா? எச்சகல அவன் அடிச்சானா 6 நாளைக்கு காது கேட்கலையா? ஐயோ வரடா. வா முடியலப்பா. தண்ணி இருக்கு. பிரியாணி ஆண்டா விட பெருசாகிறான்டா அவன். டேய் நேசா மேல கை வைங்க. டேய், நான் அது மாதிரி பையன் கிடையாது. அப்ப நான் வைக்கிறேன். வாடா அப்படி. அந்த ஸ்விட்ச்ல கை வைங்க. ஓ இதுல கை வைக்க சொன்னியா? ஜஸ்ட் மிஸ். அருணி காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. எல்லாம் இதே கட்டப்புல வரானுங்க. விட மாட்டேன், இன்னும் கொஞ்சம் ஏத்துறேன். வாங்கடா வாங்க. தாவுத்ரா ஜெயிக்க பிறந்தவன் ஏத்திக்கிட்டே இருப்பேன். அருணி எனக்கு தான். We cannot open the door. Find something else. Come on. புரியல. How One more the to... dialogue. Oh, door touching, shocking. Don't Yeah, you open. dumbass. Okay, I got it. யார் நேசம் அவன்? இவ்வளோ பெருசாகிறான். எனக்கு என்னடா தெரியும்? வேஷம்லாம் பொண்ணு வந்துக்கிறாங்க. அவன் வேற யாரும் இல்ல, உங்க ஊர் நாட்டாம தான். என்னது நாட்டாமையா? கண்டெய்னர் லாரிக்கு கை கால் முளைச்சா மாதிரி வீங்கி போய்கிறான். இந்த ஏமி தான் அவனை அப்படி மாத்திட்டா. டேய் அவன் ஏன் இங்க வந்தான்? உன்னை பழி வாங்க தான். என்ன ஏன்டா படி வாங்கணும்? நீ கொடுத்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன மாத்திரை காலியா இருக்கும்? மாத்திரை காலி ஆகல, லைஃபே காலி ஆயிடுச்சு. நீ மாத்திரை கொடுக்கும் போது தெரியும் எங்களை ஏன் மாத்திரன்னு. முஷ்டியா எங்க லைஃப. டேய் புரியலடா. கிழக்கால பாரு பிளாஷ்பேக்க. காலியா? நான் குத்த மாத்திரை இப்படி வேலை செஞ்சுச்சா? ஆமா, இந்த வீட்டை பத்தி எங்க அப்பனுக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரியுது. உனக்கு எப்படி தெரியும்? நானும் விக்கியும் ஒரு ஜூனியர் சயின்டிஸ்ட். உங்க அப்பா பண்ண ரிசர்ச்சஸ் எல்லாம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது சம்பந்தமான ஃபைல்ஸ், ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்னு எதுவுமே யார்கிட்டயும் இல்ல. ஏன்? பிகாஸ் அவருடைய கண்டுபிடிப்பு இந்த உலகத்தையே காக்கும், அதே சமயம் அழிக்கவும். இவன் யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல. டேய் எங்க அப்பனாடா கண்டுபிடிச்சான். ப்ராஜெக்ட் 90. 90வா? 90 சரக்கு உங்க அப்பாவை கண்டுபிடிச்சாரு. ஹைலி பவர்ஃபுல் சூப்பர் வெப்பன். உங்க அப்பாவை ஒரு சாதாரண சயின்டிஸ்ட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமா? ஆமா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸையும் கண்டுபிடிச்சது உங்க அப்பா தான். ஆனா அந்த டைம்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் உங்க அப்பாவோட எந்த கண்டுபிடிப்புக்கும் சரியான அங்கீகாரமே கொடுக்கல. ஆனாலும் உங்க அப்பா அவரோட முயற்சியை நிறுத்தவே இல்லை. புதுசா அவர் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாரு. அவரோட ரிசர்ச்க்கு தான் பெத்த பிள்ளைங்களையே அவர் பயன்படுத்தினாரு. அதை அவர் செஞ்சு காமிச்சாரு. ஆனா அப்படி இருந்தும் கூட இந்தியன் கவர்மெண்ட் அவரோட எந்த கண்டுபிடிப்புக்கும் பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை. சரி, இந்தியால தான் பெர்மிஷன் கிடைக்கல, வெளிநாட்டுக்கு போய் தன்னோட கண்டுபிடிப்புக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கலான்னு வெளிநாட்டுக்கு போய் ட்ரை பண்ணாரு. ஆனா வெளிநாட்டுக்காரங்க உங்க அப்பாவை ஏமாத்திட்டு அவரோட கண்டுபிடிப்பை அவங்க திருடிட்டாங்க. அதனால ரொம்ப மனசுடைஞ்சு போய் அந்த கவலையிலே அவர் இறந்தும் போயிட்டாரு. ரீசெண்டா தான் அவர் வேற ஏதோ ஒண்ணு ரகசியமா கண்டுபிடிச்சு வச்சிருக்காருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். பட் அது என்னன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்க தான் நாங்க வந்தோம். அப்பதான் உங்க கூட ஏமியை பார்த்தோம். ஏமி ஆக்சுவலா ஒரு ரஷ்யன் நாட்டு ஸ்பை. அந்த ப்ராஜெக்டை எடுக்க தான் உங்க கூட வந்திருக்காங்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா தான் அவளை ஃபாலோ பண்ணி நான் அவகிட்டையும் விக்கி உங்ககிட்டையும் வேலைக்கு சேர்ந்தோம். அப்போதான் தெரிஞ்சது உங்க அப்பா கண்டுபிடிச்சதுலயே சூப்பர் பவர்ஃபுல் வெப்பன் ப்ராஜெக்ட் 9.0. இந்த ப்ராஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்க தான் விக்கி உங்ககிட்டயும் நான் உங்க வைஃப் ஏமி கிட்டையும் ஜாயின் பண்ணோம். பட் லேட்டரா தான் தெரிஞ்சது ஏமி இந்த ப்ராஜெக்டை திருட வந்த ஒரு ரஷ்யன் ஸ்பைன்னு. ஓ, இதுக்காக தான் இவ்வளோ ட்ராமா பண்ணாளா? சரி, அப்படியே இருந்தாலும் அந்த பவர் எடுத்து கொடுத்துடலாமே. ஆமா, குத்துலாம். அது நம்ம நாட்டோட சொத்து. நீங்க அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. ஏற்கனவே அமெரிக்கன்ஸ் ஒரிஜினல் வெர்ஷனை திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ ரஷ்யால இருந்து இவ வந்திருக்கா. அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்ட கண்டிப்பா உன்னை கொன்னுடுவா. அப்ப போலீஸ் போவோம். அவ அந்த கதவை மூடினதுக்கு அப்புறம் டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. விடியறதுக்குள்ள நம்ம அந்த சூப்பர் பவரை எடுத்தாகணும், இல்லைன்னா இந்த வீடு வெடிச்சிடும். டேய், தாத்தா கஷ்டப்பட்டு கட்ட விடுறா. வெடிச்சிருமா? ஐயோ, காதை புத்திக்குங்க. அவகிட்ட தான் அந்த அடியால் இருக்கானேடா குண்டா. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அவனை அடிக்கணும்னா அவனை மாதிரியே ஒரு சூப்பர் பவர் வேணும். சூப்பர் பவரா? அது எங்கடா போறது?
அவனை ஜெயிக்கிறதுக்கான சூப்பர் பவர் இந்த பாக்ஸ்ல இருக்கு. டேய் அதை வச்சு நான் இவ்வளோ சும்மா பேசியிருந்தேன். எதுன்னு வந்து வை. உண்மையான சயின்டிஸ்ட் மாதிரியே பேசுறது. ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்ல. இதை ஆக்டிவேட் பண்ணணும்னா இதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிக்கணும். அது வேற மொழியில இருக்கு. வேற மொழியா? டேய் நீங்க ஏதாவது மலையாளம் தெலுங்கு என்ன பேசுவீங்களா? பிளேட தவிர எதுவும் தெரியாது. சரி, நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸை நீங்க 2 பேரும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே ட்ரையல் வெர்ஷன் தான். அதனால இதோட பவர் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் இருக்கும். ஒரிஜினல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபாரினர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா? பி கேர்ஃபுல். சரி போட்டு பார்ப்போம். அதையும் பார்த்துடலாம். நானும் ட்ரெஸ் போடுறேன். உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இதுல செட் ஆகாது. ஏன்னா உங்க அம்மா தான் என் பையனை எந்த ரிசர்ச்லையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்க அப்பாட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. ஐயோ ஆடுதுனே. இது மாதிரி நேரத்தில் காமெடின்னு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? வருத பார்த்துக்கலாம். எப்படி எவனோ கத்துறான் யாருன்னு பாரு. ஓ பயப்படாம தர. அடிச்சி மாயா உள்ள. சை கூட வேற இதுக்கு தான் பயமுறுத்துதுங்க. என்னயா? என்னப்பா தம்மு வச்சுட்டு எல்லாரும் உள்ள வண்டிங்க. யோ எங்கேயா போயிருந்த? அதான் தம்மு அடிக்க போயிருந்தேன் சொல்றேன்ல. லூசாயா நீ? அதெல்லாம் இல்லப்பா. ஏம்பா என்னப்பா எல்லாரும் என்ன மாதிரியே மேக்கப் போட்டுக்கிறீங்க? அருணியை கரெக்ட் பண்றதுக்கா? அருணி யோ ராவுத்தே அங்க பாரியா? அருணியை கரெக்ட் பண்ண புதுசா எவ்வளவு வந்துருக்கணும். அம்மூர் நாட்டாமல அது. உன்னை அச்சு தூக்காம விடுமாட்டா டேய். நம்ம ஆளுங்க ரெடி ஆயிட்டானுங்க. சபாஷ். வாடா நேசப்பா, உனக்காக தான் வெயிட்டிங். டேய் கங்குலி. யோ வேம்புலியா? டேய் வேம்புலி, உன்னை அச்சு தூக்கிறதுக்கு நான் வரேன்டா. தில்லு இருந்து அங்கேயே நில்றா. வாடா. டேய் நீ வாடா வாடா டேய். பச்சை தவக்கல. அப்பா தச்சல் வரதுக்குள்ள போர் ஆச்சு சாமி. அதுதான் இந்த மாதிரி வந்து ஒளிஞ்சிருக்கணும். யோ பூசாரி, நீ இன்னும் ஓடலையா? ஓ எங்கேயா ஓட விட்டீங்க? ஓமிய தெளிக்க வெளில போனோம்னா எல்லா கதவும் பூட்டி இருக்கு. தொட்டோம்னா சாக்கடிக்குது. நாட்டாம பொம்பளை விஷயத்துல வீக்கே அந்த பாயிண்ட் என்ன சம்புச்சான். அப்படியே போட்டு அவனை மறைக்கலாம். எப்படி பாக்குறான் பாரு. பப்பி நாய் பட்டர் பிஸ்கட்டை பாக்குற மாதிரி. ஐயோ அருணி நடிச்சு காட்ட சொன்னா காட்டி நடிக்கிறாளே. டேய் அவன் பார்த்து நேரம் ஓடி போய் பிடிங்கடா. போங்கடா. போ போ ஓடு. பிடி அவனை. டேய் டேய் குடுடா எங்கடா ஓடுற? அருணி என்ன போறேன்னு தெரியல. அருணி ஹீரோ டப்பா காப்பாத்து. கம் ஆன் போலாம். கயிறு போறது நானே, கையை போடுறது நீனா? ஏந்திரி. போ போ போயிடு. அந்த வீக்னஸால அவனுக்கு பவர் குறைஞ்சிச்சு. நேசம் டக்குன்னு கயிறு போட்டு புடிச்சிட்டான். ஐயோ டேய் இரா. ஐயோ அத்த மாட்டேன் இந்த கயிறு. சூப்பர்ண்ணே. ரஷ்யா ரஷ்யா உளவாளி. ஏத்துவாங்கடா அவளை. Stop it. Hands off me. எங்கனே ஏமாத்தலாம்னு பாக்கறியா? Stop it. சொல்லிட்டா? அதுல என்ன சொல்லிடாத. எப்படி உன் ஐடியா வச்சே உன்னை மடக்குற பத்தியா? எப்படி உன் ஐடியா வச்சு உன்னையே மடக்கணும் பாத்தியா? எப்படி உன் ஐடியா வச்சு உன்னைய மடக்கணும் பாத்தியா? எப்படி உன் ஐடியா வச்சு நீ சொல்லிடுறா. எப்படி உன் ஐடியா வச்சு உடனே மடக்க மாட்டியா? கரெக்ட். இவ்வளவு மடக்கிறதுக்கு இவ்வளவு ஐடியா. You don't know what mistake you've done. I know. You'll pay for this. I know டே. அடடடடடா என்னமா இங்கிலீஷ் பேசுறா நேசம்? நேத்து கேடிவில ரகுவர படம் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அது போய் இங்கிலீஷ் Adin kopam mavane. Loose kamnati madri. I knowங்கற mental kamnati. டேய் இவ்வளவு இங்க பாத்துக்கறனா? ஏய் நாடி அது? என்னடா இது? ஓ இவளோட ஆளா? You all gonna die. என்ன பண்ற? ஓட்டமா இருக்குமா? நாடி அது? ஒரு பூஸ்ட் எடுத்து வந்து வேம்புலிக்கு நடி குத்திட்டா.
அப்புறம் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆயிட்டான். ஏண்டா டேய், அவன் யூக்கலுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறீங்களே, எவனாவது அவனை ஒரு அடி வச்சிங்களாடா? இப்படி கை வச்சா நூல் பிரின்னு பார்த்தா கிளவுஸ்ல இருந்து நூல் பிரிஞ்சு கை தெரியுதுடா. இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இந்த சுத்திய தூக்குற அளவுக்கு சக்தி இல்ல நேசம். பவர்லாம் போயிடுச்சு. யோ, என்ன பண்ணின்னுக்குற? என்ன அங்க நின்னு என்ன பண்ணுகிறேன்னு கேட்டேன். அழக கடல்ல பாத்துருக்கிறேன். இருக்கிற பிச்சைல இந்த ஆளு வேற. நீ வேற ஏன் கம்னரியா? ஆமா, மேல இருந்து ஒருத்தி வந்தாலே யாரவா? ஆமா, ஒருத்தி வந்தா நான் தான் கதவு திறந்து விட்டேன். என்ன மாமான்னு சொல்ற அந்த குட்டி உடனே கதவு திறந்து கூட்டு வந்துட்டேன். அப்புறம் திரும்பி பார்த்தா ஆளை காணோம். உன் ஒய்ஃபோட கேங் தான். அப்படியா? இவ்வளோ நாளா வெளியில இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்தா. இப்போ இந்த வீடு அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரிஞ்சதும் உள்ள வந்திருக்கா. வேற வழியே இல்ல. எல்லாரும் இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. ஏய், இது மூடி அந்த பக்கம் தான் நடக்குது. நம்ம எல்லாருக்குமே இந்த வீடு தான் கிளைமேக்ஸ். இது என்னது பாய்து? எது? டைம் டிராவல் மிஷின். அந்த டைம் டிராவல் மிஷின்ல டிராவல் பண்ணி போனா நம்ம மாத்திரை சாப்பிட்டதே தடுத்துடலாம். ஏன், அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோமே, அந்த படத்தையே பார்க்காம பண்ணலாம். டேய், அது டைம் டிராவல் மிஷின் இல்லடா. அங்க எங்க அம்மா தொடப்பக்கல்ல அடிக்கும் போதெல்லாம் எங்க அப்பா போய் ஒளிர இடம்டா அது. இன்னொரு வழி இருக்கு. ஏண்டி, நீ என்ன என் வீட்டை பத்தி என்ன விட நீ தான் அதிகமா தெரிஞ்சு வச்சுன்னுக்குற? என்ன வழி? இல்ல, இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, சொல்லுடி. எமி அவனுக்கு போட்டு அந்த பூஸ்டர் எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேருக்கும் போட்டோம்னா இவங்க 2 பேருக்கும் மறுபடியும் அந்த பவர் வந்துரும். எதுக்கு? அந்த பவர் வந்தா திரும்ப 2 பேர் வேஸ்டா தான் விட்டு பாருங்க. ஐயோ, நமக்கு வேற வழி இல்லையே. நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இது மட்டும் தான். உங்க அப்பா நிறைய கவுண்டர் அட்டாக் டிவைஸ் வச்சிருக்காரு. இந்த பவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் அதால முடியும். அது என்ன டிவைஸ்? ஹாலோகிராம். ஹாலோகிராம் மூலமா நம்ம குழந்தைங்களை கிரியேட் பண்ணி அனுப்புவோம். பொதுவா எந்த சூப்பர் ஹீரோஸும் குழந்தைங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. சோ இதை வச்சு நம்ம இந்த நாட்டாமையை எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணி மேல இருக்கிற பூஸ்டரை எடுத்துட்டு வந்துருவோம். டேய், நீங்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு குறை இருந்துச்சுல்ல? ஆமா, அதே மாதிரி அந்த நாட்டாமைக்கு என்ன குறை இருக்கு? அவனுக்கு தான் கண்ணாடியை கட்டினா கண்ணு தெரியாது. பொண்ணு வீக்னஸ். அவனுக்கு பொண்ணு தண்ணி தான் வீக்குன்னு நினைச்சா கண்ணு வீக்கா? இது போதும்டா அவனை காலி பண்றதுக்கு. Amy, if you increase the booster anymore, the dress will get burned. அந்த நாட்டாமையோட பவரை கண்ட்ரோல் பண்ற மிஷின் இதுதான். இந்த போர்டை வச்சு அவனை காலி பண்றேன். ஓவராடுறான்ல, உங்க 4 பேர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவன் கண்ணாடி மட்டும் கட்டி விட்டுருங்க. மீதி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஓகே, போங்கடா இந்த